ஏய் காசு பத்திரம் 5 10 திருட்டு போயிட்டா தப்பா போயிடு. மொய் பணம் திருட்டு போய் அடிபட்டு செத்தவங்க ரொம்ப பேரு. எவ்வளவு இது? கேட்டனா இது வச்சது யாரா? அந்த நீங்க பாருங்க, அந்த ஓடுற பாருங்க. டேய் டேய் கரையா மாட்டியா? டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் நில்றா 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 டேய் டேய் நில்றா 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 நில்றா. டேய் என்ன இது? கேட்டனா எதுக்கு வச்ச? மொய் எழுதுனேன். எதுக்கு? சந்தோஷத்துக்கு தான். யார் சந்தோஷத்துக்கு? பொண்ணு மாப்பிள சந்தோஷத்துக்கு. ஓ, இந்த 8 அணா வாங்கிட்டு பொண்ணு மாப்பிளை சந்தோஷம் அடைஞ்சிருவாங்களா? இல்ல இந்த 8 அணா வச்சு சர்வதேச கடனை அடைச்சிடலாம்னு நினைச்சியா? இந்த 8 அணா வைக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தியா? குடும்பத்தோட வரணும்னு பத்திரிக்கை போட்டிருந்தாங்களே, நாங்க 16 பேர் வந்தோம். அடேங்க அப்பா, 16 பேரா? டேய், நீங்க சாப்பிட்ட இலை எவ்வளவு தெரியுமா? ஒரு இலை 1 ரூபாய். 16 பேருக்கு 16 ரூபாய் இலைக்கே ஆகுதுடா. ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து கட்டின மாதிரி கட்டிருக்கீங்க. கை விட்டு வாங்கிடுறேன். சத்தம் போட்டு பேசாதீங்க, மான பிரச்சனை. மானம் என்னடா மானம்? 8 நாவுக்கு மண்டி போட்டு குடும்பமே உட்கார்ந்து தின்னுருக்கீங்க, உங்களுக்கு மான பிரச்சனை வேறையாடா? டேய் பாத்தடா, பார், இந்த 8 அணா வச்சு இஞ்சி மரமா வாங்கி தின்னு, இல்ல சோடா வாங்கி குடி. இனிமே கல்யாண வீட்டு பக்கம் நீ வந்த மொன்ன கத்தியை வச்சு கால எடுத்துருவேன். போடா. சித்தப்பு, அவனை ஏன் துரத்துறது அடிங்க? விரட்டி விரட்டி அடிக்கணும். அடே, அவன் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணா 8 அணாவை மொய் வச்சுட்டு 16 பேரை கூட்டி வந்து திருட்டு போறான்டா. பொய் எதுக்கு வைக்கிறது? கல்யாண வீட்டுக்கார கஷ்டம் தீர்றதுக்கு. ஒரு 1000 500 வச்சா தானே நம்ம மேல மதிப்பு மரியாதை வரும். ஓ, மொய் வச்சா 1000 500 வைக்கணுமா? பின்ன இவன மாதிரி 8 அணா வைக்கிறதா? காஞ்ச பய வர. தம்பியை வர சொல்லுங்க.
ஒரு பொண்ணுக்குள்ளது செருக்கு, அடி ஆணுக்குள்ளது முறுக்கு. விடிய விடிய நடந்த கதைய விளக்கு போகுது விளக்கு. இவ உலகம் மறந்து கிடப்பா, அடி உறவு மட்டுமே நினைப்பா. உடுத்தி போன சேல மறந்து வேட்டி உடுத்தி நடப்பா. அடி மோகமுள்ள புருஷா பல மொத்தம் சொல்லி கொடுப்பா. இன்னும் போக போக பாரு இவ புத்தி சொல்லி கொடுப்பா. தான தந்தான தந்தானே, தான தந்தான தந்தானே, தான தந்தான தந்தானே, தான தந்தான தந்தானே. அடி உங்க வீட்டுக்குள்ள லட்சம் குயில பாடட்டும், அடி சலங்கை கட்டிக்கிட்டு சந்தோஷமாடட்டும். எங்க வீட்டு தங்க விளக்கு ஏங்கி நிக்குது கும்மியடி. எண்ணெய் ஊத்தி திரிய தோண ஆள வந்தது கும்மியடி. அதுலயும் காத பத்தின பாட்டு தானா? விடு, கல்யாணத்துக்கு அப்புறம் குவா குவா சத்தம் தானா? டேய் வாடா. இருங்க, ட்ரெஸ் பண்ண வேணாமா? ஐயரே, மந்திரத்தை நல்லா சொல்லணும், புரியுதா? உங்களை தான். எட்டிகா செப்பண்டி நாக்கு செவுல வினிப்பிச்சு லேதண்டி. ஓ, காது கேட்காதா? அதனால என்ன? மந்திரத்தை நீங்க சொல்ல போறீங்க, நான் கேட்க போறோம். அப்பாயி மாதிரி நீ காதும் டப்பாயியா? அப்பாயி காது தப்பாயா? ஏல்ஸ் ஃபாதர் டப்பண்டி. என்னது? சேது காது லேதா? விமலா, உங்க அப்பாவுக்கு காது கேட்கறத எங்க ஏன் மறைச்சா? ஏன் குறைச்சனா? சவுண்டா தானே வச்சிருக்கிற. என்னது? அப்பா பொண்ணு ரெண்டு பேருக்குமே காது கேட்காதா? ஆமாண்டா, அப்பா பொண்ணு ரெண்டு பேருக்குமே காது கேட்காது. சோசியரே, பொண்ணுக்கு காது கேட்காதுங்கிறத அன்னைக்கே என்கிட்ட சொல்லல. பொண்ணுக்கு காது கேட்குமான்னு அன்னைக்கே நீ ஏன் என்கிட்ட கேட்கல? என்ன விளையாடுறீங்களா? காது கேட்காத பொண்ணு ஏன் தள்ள கட்ட பாக்குறீங்களா? டேய் சொன்னா கேளு. அவ எம்ஏ, நீ எஸ்எல்சி ஃபெயில். கிடைக்காது, கட்டிக்க. படிக்காத பொண்ணா காது கேட்கிற பொண்ணை கட்ட டேய் போறேன். சொன்னா கேளுடா. முடியாது, டேய் சொன்னா கேளுடா. முடியாது, முடியாது, முடியாது. ஐயோ என் பொண்ணு கல்யாணம். ஆ, ஆஹா. ஏயா ஜோசியரே, படிச்சு படிச்சு சொன்னேன் என் பொண்ணுக்கு காது கேட்காதுங்கிற விஷயத்த மாப்பிள்ளைகிட்ட சொல்லிடுன்னு. இப்ப பாருயா என் பொண்ணோட கல்யாணமே நின்னு போச்சு. நான் என்னையா செய்யறது? யோ, இப்ப எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டியா நான் ஊருக்கு போவேன்? ஏதாவது மூஞ்சி வாடகைக்கு வாங்கி வச்சுட்டு போய். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்ணு கல்யாணம் இப்ப நடந்தாகணும். என்ன நீ கத்தியில எடுக்கிற? அவன் இல்லாட்டி என்ன, நீ இருக்கல தாலி கட்டு. யோ, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்யா. நீ ஏன் இருந்தா பரவாயில்ல, தாலி கட்டு. டேய் செவுடா, நான் கல்யாணம் ஆனவன்டா. நீ ஏன் இருந்தா பரவாயில்ல, தாலி கட்டா. கட்டு. ஏய், தாலி எடு. கழுத்து நெருக்கிறாங்களே, ஐயோ. டேய் ஆசீர்வாதமா பண்ணா. போடா. இவாங்க. ஏன் சோசியரே, ஆ? நம்பர் 2 திடீர்னு தாலி ஏத்திட்டீங்களே, நம்பர் 1 எப்படி சமாளிக்க போறீங்க? போறீங்களாவா? சமாளிப்போம். ஐயோ, நானுமா?